ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன் 2025. மீன ராசி. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. 2025ஆம் ஆண்டின் ஆவணி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், ஏற்பட போகும் நன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. சூரியனின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு மாதத்தில் வலுவாக இருக்க போகிறார். இது விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலும், சனி மீனத்திலும், சுக்கிரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறுகின்றன. கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். மீனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் நல்ல மாதமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து மாதம் முழுவதும் ராசியை பார்ப்பதால் ராஜயோகாதிபதியான செவ்வாய் 9க்கு உடையவர் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது தைரியத்தை தரும். மாதம் முழுவதும் 4, 5ஆம் இடங்களில் சுபகிரகம் இருப்பது 6ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருந்தாலும் அவர் உங்கள் நண்பர்கள் என்பதால் பெரிய சோதனைகள் இருக்காது. வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் தீரும். வேலை இருந்தாலும் சம்பளம் இல்லை, வேலை இல்லை, வேலையில் அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். 20 முதல் 30 வயதுகளில் இருந்தவர்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயங்களில் வெட்கம், மானம் போன்றவை இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வெளியிடங்களில் இருக்க வேண்டும். வீட்டில் உங்களை புரிந்து கொள்வார்கள். வெளியிடத்தில் மிகுந்த நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. சுவற்றுக்கும் கூட காது இருக்கும் என்பதால் வேலை செய்யும் இடத்தில் அனுசரணையாக செல்வது நல்லது. பக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும். எதிர்ப்புகள், எதிரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவற்றை எல்லாம் சமாளித்து கொண்டு போவீர்கள். 50 வயதிற்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இது போன்ற எந்தவிதமான நிலைகளும் இருக்காது. நடுத்தர வயதை தாண்டியவர்களுக்கு தொழில், வேலை நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எந்தவிதமான வீட்டிற்கு தேவையான பொருள்களையும் வாங்கி வைக்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக சொத்து வாங்குவது, திருமணம் செய்து வைப்பது, பேரன் பேத்தி எடுப்பதற்கான அனைத்து யோகமும் உண்டு. ஆரோக்கியத்தில் அருமையான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பீர்கள். பெரிய சோதனைகள் எதுவும் ஏற்படாது. இளைய பருவத்தில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காதல், கெட்ட பழக்கங்கள் போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிர்கால திட்டங்களை நோக்கி செயல்படுவது நல்லது. எல்லாவற்றிலும் வெற்றி, எதையும் சமாளிக்கலாம் என்கிற தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படும். நல்ல தைரியம் ஏற்படும் மாதமாக இருக்கும். வயதிற்கு ஏற்றால் போல் மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.